அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா. முன்னாடி இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா. கையில பைபிள் எடுத்துட்டு வந்தாங்களா பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா. கை கொண்டவங்களா கை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். என்னை இந்த பாஸ்டரை யாரும் பார்க்காதீங்க, இந்த பாஸ்டரோட பேச்சை கவனிக்காதீங்க, இந்த பாஸ்டர் வாயில் வர்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவரோட வார்த்தையை மட்டும் எடுத்துக்கங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த எளியவனிடம் கர்த்தர் பேசும்படி அனுப்பினார். நான் இன்றைக்கு உங்களோட கூட பேச போகிறேன். உங்கள் அனைவரும் மிகவும் நேசிக்கிறேன். நீங்களும் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க எனக்கு தெரியும். ஆமேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்கள் பிரச்சனை அவர் பிரச்சனையாக மாறிடும், அவர் பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறும். உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிறீங்களா இல்லை ஆண்டவருடைய உதவி தேவையா? அப்போனா கை தூக்குங்க. நம்ம பிரச்சனை நம்மளால் சால்வ் பண்ண முடியல தானே, ராட்சச மாதிரி நிற்குது தானே. ஆமேன். அதனால் அவர் வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்கள் வேலையை அவர் செய்ய போகிறார். உங்கள் வேலையை அவர் செய்ய போகிறார், அவர் வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. பயமே என் வாழ்வில் உண்மையுள்ளவரே, நன்மை செய்பவரே, உண்மையுள்ளவரே, பணம் நன்மை செய்பவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உமையாராதிப்பேன், 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 என் ஆயுள் முடியும் வரை உமையாராதிப்பேன், 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 என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கர்த்தர் ஊழியம் செய்து தானே வந்தீங்க, அவர் வர்ஷிப் பண்ணுங்க போது. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற
பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை தலைகளை பரத்து நேராக உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். சபையார் பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை இன்னும் கூட உம்மை அப்பா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை. எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம உட்காருவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் படிக்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கிற ஆளோட படமா, இல்லை பார்க்குறதுக்கே நல்லா இல்லாத ஒரு படமா? பார்க்கவே நல்லா இல்லையா? ஏன் பயமாக இருக்கா? அவங்க தான் ஜெயன்ட்ஸ், ராட்சசர்கள். பைபிள் பிரகாரம் ஏனாக்கியர்கள். ஆமென். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மோராலிட்டி கிடையாது. அன்புக்கு கட்டுப்படுகிறவர்கள் அல்ல. அவங்க அன்புக்கெலாம் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்கள பற்றின நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம தாய்நாட்டில் கூட இருக்குது. ராட்சசர்கள் வாழ்ந்தான், அரக்கன் வாழ்ந்தான், இல்லை ராட்சசன் கதையெல்லாம் தானே. இப்போ தான் நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. முன்னாடி கதையை யார் தான் வருவான்? ராட்சசன் வருவான். ஹீரோ போய் என்ன பண்ணுவார்? ராட்சசனை ஜெயிப்பார். கரெக்ட் தானே? ராட்சசன். இந்த ராட்சசனை எல்லாம் உண்மையில் வாழ்ந்துருக்காங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இந்த ராட்சசங்களை. அவங்க மனிதர்களாக இருந்தால் மனிதர்கள்னு இருப்பாங்க. உயர்ந்த மனிதர்கள், குண்டான மனிதர்கள். நம்ம ஆளுங்களை என்ன சொல்கிறாங்க? உயரமானவர், குண்டானவர், பெரிய சைஸுன்னுவாங்க. ஆனால் ராட்சசன் சொல்ல மாட்டாங்க. அவனோட சில கேரக்டர். நீங்களாம் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்றீங்களே, அவன் ஒரு பஃபலோ லெக் பீஸ் சாப்பிடுவான். வரலாறு சொல்லுது. ரெட் இண்டியன்ஸ் எழுதின ஹிஸ்ட்ரியில், கெரிபியன் ஹிஸ்ட்ரியில், ஆப்பிரிக்கா வரலாறில்
நம்ம இந்தியாவில் உள்ள வரலாறுல அவங்கள புதைத்து வைத்த கல்லறைகள், பெரிய பெரிய ராட்சச இனம், மெகா ஸ்டேச்சர்ஸ், 9 முழம் 1 ஜான். ஆமேன். 9 முழம்னா ஏறக்குறைய 12 அடி கிட்ட வருமாவில். 9 முழம் 1 ஜான் அந்த கோலியாத்து. இப்படி உயர்ந்த உயர்ந்த வெரி வெரி டால் ஸ்டேச்சர்ஸ். இவர்கள் தான் ஜெயண்ட் என்று பெயர். ஜெயண்ட். அவங்க ஓடும்பொழுது வழியில் ஒரு காளையோ ஒரு மாடையோ ஒரு ஆடையோ பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஓடுவாங்க. ஓடும்போது கிராமங்கள் பாழாய் போயிடும். இப்படிப்பட்ட ஜனங்க தான் கானானில் குடியிருந்தாங்களாம். ஆமேன். ஆமாம். எந்த பெண் வேணுமோ அவளை தூக்கிட்டு ஓடுவான், அவ்வளோதான். அவளை பலாத்காரம் பண்ணுவான். 100க்கு 99 பெண்கள் செத்து போயிடும். அப்படி ஏதோ ஒன்று பொழைச்சி ஒரு கரு உருவாச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிறது ராட்சச இனமாக இருக்கும். அவனுங்களை யாரும் தடுக்க முடியாது, அவனுங்க யாரும் கொலை செய்ய முடியாது, அவனுங்களை அடிக்க முடியாது. அவங்க தான் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அவங்க நினச்சது தான். எத்தனை பெண்கள் செத்துருப்பாங்க, எத்தனை ஆண்கள் செத்துருப்பாங்க. ஆமாம், நீங்களும் நானும் பால் கறந்து கொடுக்குற ஒரு பசு அவனுக்கு ஒரு வேளை உணவு. இதுதான் ராட்சசர்கள். ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவர், நம்ம ராஜா ராட்சசனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். புரிஞ்சுக்கணும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? நமக்கு சப்போர்ட். உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். மனிதர்களுக்காக குரல் கொடுத்த கர்த்தர் அன்றையிலிருந்து இன்றைக்கு வர வருகிறார். ஏண்டா இந்த கோழியை, ஏண்டா இந்த ஆடை, ஏண்டா அந்த மாடை சாகடிச்சேன்னு அவர் கேட்கவே இல்லை. இன்னொரு மனுஷனை கொண்டா தான் கேட்டார், ஏன் இவனை சாகடித்தேன். அவர் மனிதர்களின் தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் ஜெயண்ட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு ஜெயண்ட் வேணுமா அல்லது ஜெயண்டா கனியா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ராட்சசனா அல்லது கனியா? இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ராட்சசர்களா கனிகளா? யூ நீட் டு சூஸ். ஆமென். ஒரு ஊரில் போகிறீங்க, மாபெரும் தோட்டம். அந்த தோட்டத்தில் பெரிய திராட்சை பழங்கள்லாம் இருக்குது. திராட்சை பழம் வேணும்னா இந்த ராட்சசன் காவல் காத்துனுங்கிறான். இப்போ சொல்லுங்கள், ராட்சசன் கையிலேருந்து சண்டை போட்டு திராட்சை பழத்தை வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை உயிர் பொழைச்சிக்க கனி வேணான்னு வர போகிறீங்களா? இன்றைக்கி செய்தி அப்படி தான் போக போகுது. ராட்சசர்களுக்கும் கனிகளுக்கும் இடையிலான முடிவு. த டிசிஷன் பிட்வீன் ஜெயண்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். பழம் வேண்டும் என்றால் ராட்சசனிடம் சண்டை போட வேண்டும். வெற்றி வேண்டும் என்றால் நீ ராட்சசனிடம் சண்டை போட வேண்டும். நன்மை வேண்டும் என்றால் நீ ராட்சசர்கள் கூட சண்டை போடணும். பிஸ்னஸ் வேணும்னா நீ ராட்சசன் கூட சண்டை போடணும். நீ நினைக்கிற அந்த 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வேணும்னா நீ ராட்சசன் கூட சண்டை போடணும். அந்த மாதிரி சைஸில் ஆள் வருவான்னு சொல்ல, அந்த மாதிரி சைஸில் பிரச்சனை வரும். யூ நீட் டு டேக்கிள் இட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் செய்திக்குள்ளே போகலான்றீங்க? பாஸ்டர், நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு போகிறீங்க. திருச்சபையே, பரீட்சை என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ் பண்ணிட்டவன் பெரிய பதவியில் போகிறான். கேட்டால் சொல்லுவான், இந்த பரீட்சை எனக்கு ராட்சசம் மாதிரி இருந்துச்சு, நான் ஜெயிச்சேன். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கவர்மெண்ட் வேலை ஒன்றும் ஈஸியாக வரல, அது ராட்சசனை போல் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த பரீட்சையை நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஜெயிப்பேன். ஒரு மெடிக்கல் சீட் எதிர்பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நீட் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ராட்சசனை போல் எதிர்க்க நிற்கும். அவ்வளோதான். ஐயோ, நான் வரல இந்த விளையாட்டுக்கு, அது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கனிக்காக நீ ராட்சசனை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும் என் மகனே. You need to decide between giants and fruit. If you want the fruit, prepare yourself to fight the giant. உனக்கு கனி வேண்டும் என்றால் உனக்கு விரோதமாய் வருகிற அந்த ராட்சசனை ஜெயிப்பதற்கு ஆயத்தப்படு. இந்த ராட்சசன் படத்தை போட்டுனே இருங்க. ஹல்லேலூயா. முடியுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க, முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் வீட்டில் படிச்சிங்க, 17ஆம் அதிகாரத்தில் சோக்காவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடந்தது.
அந்த யுத்தத்தில் நடுவில் உள்ள பள்ளத்தாக்கில், அந்த பள்ளத்தாக்கினுடைய பேர் ஏலா. அந்த ஏலா பள்ளத்தாக்கத்தில் இதே போன்று ஒரே ஒரு ராட்சசன் வந்திருந்தான். அவனுக்கு மொத்தம் 5 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 5 சகோதரர்கள் அவன் மாத்திரம்தான் அன்றைக்கு வந்திருந்தான். மீதி 4 பேர் வீட்டில் இருந்தாங்க. அந்த 5 பேரில் இந்த ஒருவன் 40 நாள் வந்திருந்தான். இஸ்ரவேலை பார்த்து சொன்னான், இஸ்ரவேலரே, உங்கள் எல்லாரையும் என்னால் அடிக்க முடியும். உங்கள் எல்லாரையும் கொலை செய்ய நான் திட்டமிடவில்லை. உங்களில் ஒருவன் என்னோடு வா. என்னோடு மோதி ஜெயித்தால் நாங்கள் உனக்கு அடிமைகள், நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமைகள் என்று சொன்னான். 40 நாள் தூஷித்தான். ஒரு மனிதனுக்கும் சொரணை இல்லை. லாஸ்ட்டாக அவங்க ஆண்டவரையே தூஷித்தான். அப்பொழுதும் சொரணை இல்லை. 40வது நாளின் முடிவிலே தாவீது என்கிற ஒரு சிறுவன் வந்தான். உன்னோடு நான் சண்டை போடுகிறேன் என்று சொன்னான். அந்த ராட்சசன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நீ வா, உன் மாம்சத்தை பீய்த்து ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாய் கொடுப்பேன்னு சொன்னான். அவன் ஒன்றும் சும்மா சொல்லங்க. அவனுங்க வேலையே மனுஷனை பிடிச்சி பிச்சு காக்காய்க்கும் கௌதாரிக்கும் கழுகுக்கும் உணவாக போடுற வேலை. மனிதர்கள் அவர்கள் கையிலே அவமானப்பட்டார்கள். அப்போ தாவீது என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன்னு அந்த ராட்சனை ஆண்டவர் பேரில் தான் தாவீது ஜெயிச்சார். ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல மகனே, பலத்தினால் பராக்கிரமத்தினால் அல்ல என் மகளே, என் நாவினாலே ஆகும். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ராட்சசனை தாவீது ஜெயித்தார். நம்ம எல்லாருமே ராட்சசர்களை பார்த்து, ஜெயன்ஸை பார்த்து பயந்து போய்விடுவோம். we feel afraid, we are frightened. ஏன் பிரதர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல? ஐயோயோ எனக்கு ரொம்ப பயம். ஏன் பிரதர் இந்த வேலையை விட்டீங்க? ஆமாம் அங்கே ரொம்ப பெரிய ஆளுங்களாம் வராங்க. ஏன் பிரதர் ரியல் எஸ்டேட் பண்ணல? ஐயோ அங்கே எல்லாம் வெறும் கெட்டவங்க தான், அவங்க எல்லாம் ராட்சசர்கள் தான். ஏன் பிரதர் நீங்கள் இதை பண்ணல, அதை அங்கே பண்ண முடியாது. நோ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சொந்தமாக ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்கன்னா 2 வகையில் வச்சுக்கலாம். ஒன்று பெரிய பிஸ்னஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பெருசாக கடன் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஒன்று கொடுங்க, 1 வருஷம் ஓட்டிகிட்டு தரேன், அப்புறம் நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க. அவன் காரை எடுத்துகிட்டு போயிடுவான், காசையும் எடுத்துகிட்டு போயிடுவான், வீடும் எடுத்துகிட்டு போயிடுவான், லேண்டும் எடுத்துகிட்டு போயிடுவான், உங்கள் பேரையும் சிபிலில் போட்டு விட்ருவான். ஆனால் பிஸ்னஸ்மேன் ஏன் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இஃப் யூ ஃபைட் த ஜயன்ட்ஸ், யுவர் ஃப்ரூட்ஸ் வில் பி பிகர். இப்போ அந்த பழத்தோட இமேஜை போடுங்கப்பா. இஃப் யூ ஃபைட் த ஜயன்ட்ஸ், த ஃப்ரூட்ஸ் வில் பி பிகர். இஃப் யூ ஃபைட் ஸ்மால் ஃபைட், யுவர் ஃப்ரூட்ஸ் வில் பி ஸ்மாலர். அந்த பழத்தோட படம் போட்டாரா? போட்டான்னு காட்டினார்னா என்ன உங்களை அப்படி காட்டு. அந்த கையில் என்ன தூக்கிட்டு போகிறாங்க? திராட்சை பழமா? நம்ம ஊரில் திராட்சை பழத்தை கொலையில் வாங்குவீங்களா, கொத்தா வாங்குவீங்களா? என்னங்கய்யா இப்போ நீங்கள் கொலைன்றீங்க? பார்த்து சொல்லுங்கய்யா. திராட்சை கொத்தா? அப்போ அந்த ஆளுங்க சின்னதாகிறாங்களா? தம்பி யோசிக்கிறார். இப்போ சொல்லு, திராட்சை கொலையா திராட்சை கொத்தா? அது திராட்சை பழமா? இவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான். நீ சொல்லுங்கம்மா. திராட்சை கொலை. அந்த ராட்சசர்கள் வாழ்கிற இடத்துல திராட்சை பழம் கொத்து கொத்தாக காய்க்கல, கொலை கொலையாக காய்க்குது. அந்த ராட்சசர்களை ஜெயிச்சிட்டா இனிமேல் நம்ம வீட்டில் என்ன காய்க்கும்? திராட்சை பழம். த லார்ஜர் த பேட்டில், த லார்ஜர் த ஸ்பாயில். பெரிய யுத்தம் பெரிய கொள்ளைகளை கொண்டு போக வைக்கும். ஆமென். 10,000 சம்பளம் வாங்குற ஆள் 8,000 சம்பளம் கட்சா போதுன்றீங்க. உலகத்தில் பண விகிதம் ஒரு வருஷத்துக்கு 10% ஏறுது. இன்றைக்கி நீங்கள் 10,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாளில் குறைஞ்சது 11,000 சம்பளம் வாங்கணும். அப்போ தான் உங்கள் ஃபேமிலி இப்போ ஓடுற மாதிரி ஓடும். ஆமென். இப்போ டிசிஷன், இது நம்மோட சூழ்நிலை. இன்றைக்கி நம்ம இதை தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பார்த்துடலாமா என்ன சூழ்நிலை? ரெடியா? பைபிள் வசனம் எடுத்துக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்ல போகிறார். எடுக்கலாமா? படிக்கலாமா? 13:1. கர்த்தர் மோசேயை நோக்கி ரைட், போதுமா? ஒரு வசனம். கர்த்தர் சொல்லுகிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? நான்
இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. இந்த சர்மன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு படத்தை போட்டேன். ஏன் தெரியுமா? கானான் தேசம் ஃபுல்லாக அவங்க தாங்கிறாங்க. இப்போ உங்களை யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்போது நீங்கள் அனுப்புங்க, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, வேவு பார்க்க போடுங்க. வேவுனா ஸ்பை, தெரியாமல் உள்ளே போகணும். அவன் எல்லாம் AK-47 வைத்திருக்கிற தீவிரவாதிகள் தான் அப்படின்னா எத்தனை பேர் போவீங்க? ஐயா எனக்கு இந்த வேலையே வானாயா, என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை இங்கே வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு போவேன் சொன்னாரா? சொல்லிட்டாரா? ஜனங்க வெளியே வந்துட்டாங்களா? வெளியே அனுப்பாத பார்வன் அடிச்சாரா? எத்தனை வாத? 10 வாத. வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே ஸ்டார்ட் பண்ணி வந்த அந்த நாள் பண்டிகை என்ன பண்டிகை சொல்லுங்க பார்க்கலாம்? பஸ்கா பண்டிகை. கரெக்டாக பார்த்தோம். வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அதோ வந்துருச்சு எத்தனை நாள் கூப்பிட்டு வந்துட்டாரு? 40 வருஷம். நாடோடி வாழ்க்கை, கால் வைக்க இடம் இல்லை, எங்கே போனாலும் சொந்தமாக இல்லை. சொந்தமாக ஒரு கிணறு இல்லை, சொந்தமாக ஒரு இடம் இல்லை, சொந்தமாக ஒரு மாமரம் இல்லை, சொந்தமாக ஒரு தென்னந்தோப்பு இல்லை, சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த 40வது வருடத்தின் முடிவிலே பாலைவனத்தில் இருந்து பார்த்தால் அதோ தெரிகிறது கானான் தேசம். ஹல்லேலூயா சொல்லாமா? என்ன தெரியுது? அப்பா நம்ம ஊர் வந்துருச்சு. ட்ரெயினில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை? we will cabin crew please be prepared for landing அப்படின்னும் போது கேபின் க்ரூ சீட் பெல்ட் போடுவாங்க. நம்ம ஆளுங்க சீட் அவுக்க பார்ப்பாங்க. ஏன்னா வந்துருச்சு நம்ம ஊர். கரெக்ட் தானப்பா? பெட்டிலாம் அவங்க எப்படா எழுந்துக்கலாம், இறங்கின போது பெட்டியெல்லாம் எடுக்க ரெடியாக இருப்பாங்க. வந்துருச்சு, இறங்க, ரெடியாக இருங்க, ஃபோன்லாம் ஆன் பண்ணி வச்சுப்பாங்க. ஏரோப்ளைன் வந்து ஹால்ட் ஆனதுமே டிக் 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 கிங் 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 மியூசிக் வந்துன்னு இருக்கும். ஏன் எல்லாரும் ஃபோன் பண்ண வந்துருச்சு, இறங்கிச்சு, வந்துட்டேன், ஒரு நிமிஷத்தில் வந்துட்டேன் இறங்கிட்டான்வாங்க. அங்கே திறக்கவே மாட்டாங்க அந்த ஃப்ளைட்டை. பைலட் சொல்லுவார், எல்லாரும் யாரும் சீட் பெல்ட்டு கேட்டாதன்னுவார். ஏன் திறந்து விடுங்கடா நாங்கள் ஓடணும்னு. அந்த கதவு திறந்ததும் இடிச்சிட்டு வருவாங்க பாருங்கள். அதே போல் தான் ட்ரெயின். இந்த பக்கம் இருந்து பாம்பே சைடு வந்தீங்கன்னா அரக்கோணம் வந்ததுமே எல்லாரும் பெட்டியில் தந்து வாசலில் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது சிக்னலில் போட்டுருவான். இந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா கும்மிடி பூண்டி வந்ததும் ஜனங்கள்லாம் பெட்டியில் தந்து ரெடியாக நிற்கும். சிக்னலில் போட்டுருவான். என்னை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுட்டு நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு வரும்போது வெளியே ஒரு 10 தீவிரவாதி AK-47 வச்சுருந்தா எந்த ஸ்பீடில் ரிவர்ஸில் ஓடுவீங்க? வண்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்னில் போகலான்னு பார்த்தா இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்குது சார், பின்னாடி இல்லை சார் அப்படின்னு அப்படி இருக்கும். அதுபோல் 40 ஆண்டுகள் கழித்து கால் எடுத்து வைக்கிறார்கள். அதோ கானான் தேசம் தெரிந்தது. ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்லுகிறாரு, சென்ட் பீப்புள் டு ஸ்பை த லேண்ட். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி ஆட்களை அனுப்பு. ஆமென். தேசத்தை இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், யூ நீட் ப்ரிப்பரேஷன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆயத்தம் அவசியம். என்னங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? உண்மையில் எத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையில ராட்சசன் நிற்கிறான்? அவங்க கை தூக்க பார்க்கலாம். கடன் ஒரு ராட்சசனாக இருக்கும், நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகாதே ஒரு ராட்சசனாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேலஞ்ச், உங்கள் படிப்பில் பாஸ் பண்ணாத ஒரு ராட்சசனாக இருக்கும், உங்கள் ஹெல்த் ஒரு ராட்சசனாக இருக்கும். How are you going to tackle it? Through prior planning. You need to plan. பிளான்னாலே நமக்கு பயம்தான். டாக்டர்களை போவோம், வயிறு வலிக்குதுன்னு ஒரு ஸ்கேன் எடுன்னுவார். அப்போ நம்ம பயந்துடும், போப்பா வேறு வேலை இல்லை, ஸ்கேன்லாம் நான் வரல அப்படின்றோம். நோ, இட் இஸ் ப்ரிப்பரேஷன். பயப்படாதீங்க. அந்த டாக்டரே ஸ்கேனில் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். தந்திருக்காரா? தருவார். நான் விசுவாசத்தில் வந்துட்டேயா, நான் பார்க்கல. நோ 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 நோ, யூ நீட் டு செக். நீ இப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு புருஷனை அனுப்ப வேண்டும். மோசே யார் அனுப்பு? மொத்தம் எத்தனை கோத்திரம் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? 12 கோத்திரம்னா அப்போ எத்தனை பேர் போவாங்க? இந்த 12 பேர் 12 தாத்தா இல்லை, 12 அங்கிள் இல்லை, 12 ஏஜென்ட்ஸ். இன்னைய வேர்ல்டில் சொல்லணும்னா ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ். இன்னைய டேர்மில் சொல்லணும்னா மொசாட் ஏஜென்ட்ஸ். இன்றைக்கி மொசாத்னு அவங்களோட இயக்கம் உலகத்தில் நம்பர் 1 ஆகுதுல்ல. அது வேறு எதுவும் இல்லை, இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு மோசஸ் கானானில் உள்ளே இருக்கிறவங்களாம் யார்? ராட்சசர்கள். யார் இருக்கிறாங்க? அவங்களே ஸ்பை பண்ணுறாங்க. அவங்க ட்ரைனிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகலை, இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. எதிரி நாட்டுக்குள்ளே போய் எதிரி வீட்டில் இருக்கிறவனை படுத்துனுக்கிறவனை
எதையும் செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது. அது இன்னைக்கு வரல, அன்னைக்கே இருந்துச்சு. 12 பேரை அனுப்பு. ஆமென். எதிரி ராட்சசன், இவங்க ஒன்றும் ராட்சசர்கள், இவர்கள் மனிதர்கள். செந்தம் ஒரு புருஷன் அனுப்ப வேண்டும், one man. கர்த்தர் மோசேக்கு சொல்ல மோசே அவர்களை அனுப்பினான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ரைட். இப்படி உங்களோட பிரச்சனையை, உங்களோட கம்பெனியை, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் படிப்பது ஆண்டவருக்கு சித்தமானா சித்தம். பசங்க பயாலஜி படிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பயாலஜின்ற சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி, பயாலஜியில் உள்ள கண்டென்ட்டை படிக்க முன்னாடி முதல்ல பயாலஜியை படிங்க. எத்தனை சாப்டர் இருக்குது, ஃபஸ்ட் டேர்முக்கு எத்தனை எடுத்து தருவாங்க, கரெக்ட் தானே? செகண்ட் டேர்முக்கு நான் கிளாஸ் எடுப்பாங்க, தேர்ட் டேர்முக்கு நான் கிளாஸ் எடுப்பாங்க, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு எல்லாத்தையும் முதல்ல படிங்க. எந்த டீச்சர் எடுக்கிறாங்க, என்ன சூழ்நிலை, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சப்ஜெக்டுக்குள்ளே போகணும். நம்ம நேராகவே ஃபஸ்ட் லெசனில் போய்டுவோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட் லெசன் முடிச்சு 1 மாதம் ஆகுது, ஐயோ சரி செகண்ட் லெசன் படிக்கலாம். செகண்ட் லெசன் போனால் செகண்ட் லெசன் எடுக்கவே மாட்டேன், நான் தேர்ட் லெசன் தான் எடுப்பேன்னுவாங்க. நம்ம அதுக்குள்ளே 2 மாதம் வீண் பண்ணியிருப்போம். யூ நீட் டு ஸ்டடி, யூ நீட் டு ஸ்டடி. என் கூட ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கற்ற தேர்ந்தவளாக இருக்கணும். கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, நேராக வேலையில் இறங்கிறீங்க. இல்லை மகனே, வேலையை சுற்றி உள்ள சூழ்நிலை எல்லாம் படிக்கணும். யூ நீட் டு ஸ்டடி, யூ நீட் டு ஸ்டடி, யூ நீட் டு ப்ரிப்பேர். இது ஏறக்குறைய வேவு பார்க்கறதுக்கு போல இருக்கலாம், ஆனால் நம்ம யாரையும் வேவு பார்த்து கெடுப்பதற்காக அல்ல. இட் இஸ் த வில் ஆஃப் காட். முதல்ல ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி படிக்கணும். அந்த இடத்துல ஆளுகிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை படிக்கணும். இந்த இடத்துல யார் ரூல் பண்ணுறது? ஆண்டவர் ரூல் பண்ணுறாரா? பிசாசு ரூல் பண்ணுறானா? கொலையின் ஆவி ரூல் பண்ணுதா? மார்க்க பேதகத்தின் ஆவி ரூல் பண்ணுதா? பொய்யின் ஆவி ரூல் பண்ணுதா? விபச்சாரத்தின் ஆவி, வேசிதனத்தின் ஆவி, ஏமாற்றுத ஆவி, கோல் சொல்லுகிற ஆவி, புறங்கூற ஆவி என்ன ரூல் பண்ணுதா என்று நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டும். யூ நீட் டு thoroughly check it. This is the will of God because God wants you to do it. வேலைக்கு போய் தானே ஆகணும், கானானுக்குள்ளே போய் தானே ஆகணும். ராட்சசர்கள் இருந்தாலும் உள்ளே போய் உங்கள் கனிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு தானே வர வேண்டும். This is the will of God. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆயத்தமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். இங்கிலீஷ்ல சொல்லமா? being prepared is the will of God. Hallelujah. Amen. ஒரு ஊரில் செருப்பே போடாத மக்கள் இருக்கிற ஊருக்கு ஒருத்தரை செருப்பு விற்க அனுப்புகிறாங்க. அவர் அங்கே போய் பார்த்தாரு, ஐயோயோ இந்த ஊரில் யாருமே செருப்பு போட மாட்டான், நான் இந்த ஷோரூமை திறக்க மாட்டேன்னு வந்துட்டார். இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க. அவர் சொன்னார், இந்த ஊரில் மொத்த செருப்பும் விற்றுடலாம், போட்டிக்கு கம்பெனியே இல்லை, இந்த ஊரில் செருப்பே ஜனங்க போடல, அத்தனை பேருக்கும் செருப்பை விற்றுருவோன்னு அவர் பெரிய மெகா பிஸ்னஸ் பண்ணிட்டார். பிஸ்னஸை பார்க்குற அப்ரோச் தான். ஆமேன். யார் நல்ல அப்ரோச்சில் பார்ப்பாங்க தெரியுமா? யார் ஸ்டடி பண்ணுறாங்களோ. யூ நீட் டு ஸ்டடி த ப்ராப்ளம், யூ நீட் டு ஸ்டடி த இஷ்யூ, யூ நீட் டு ஸ்டடி யுவர் பிஸ்னஸ், யூ நீட் டு ஸ்டடி த வேர்ல்டு. உலகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். ஆமேன். எது மாதிரி படிக்கலான்றீங்க? இப்போ படிக்கும் போதுனா 2 விதமான ஆன்சர்ஸ் வரும். அந்த செப்பல் கதைக்கு போனவன் ஒருத்தன் அந்த கம்பெனிக்கிட்ட வந்து சொன்னால், இந்த ஊரில் யாருமே செப்பல் போடல, அதனால் என்னால் செருப்பு விற்க. இன்னொருத்தர் சொன்னால், இந்த ஊரில் யாருமே செருப்பு போடல, அதனால் மொத்த செருப்பை விற்றுருவேன். இதில் யார் என்ன மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க? ஒன்றுக்கு பேர் ஃபேக்ட்டுங்க, இன்னொன்றுக்கு பேர் ஃபிக்ஷன். ஒன்றுக்கு பேர் உண்மை, இன்னொன்றுக்கு பேர் புனை கதை, கற்பனை கதை. லிசன் டு த கற்பனை கதை. கற்பனை கதை சொல்லும், உனக்கு இந்த படிப்பே ஏறாது. तुम हिंदी पढ़ नहीं सकते हो, तुम्हारे दिमाग में कमी है, तू पागल है, நீ முட்டாள்ரா, உனக்கு புத்தியே இல்லை, तुमको दिमाग है ही नहीं அப்படின்னு ஒரு மனசு உண்மையா பேசுற மாதிரி புனை கதையை சொல்லும். அங்கே ராட்சசன் இருக்கிறான், அவன் உன்னை ஜெயித்து விடுவான். அவனுக்கு முன்பாக நீ வெட்டுக்கிளியை போல் இருப்பாய், அந்த தேசம் அரணிப்பாய் இருக்கிறது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு கதை இருக்கும். அது ரியலாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு ஒரு கதை இருக்கும், அது ரொம்ப ரியலாக இருக்கும். எதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டீங்களே. ஆமேன். நம்முடைய நிலை என்ன? இந்த 13ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துக்கு நம்ம போயிட்டோம்னா ரியாலிட்டி வந்துடும். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எத்தனை நாள் சுற்றி இருக்காங்க? எதிரி நாட்டில் போய் எவ்வளோ நாள் சுற்றி இருக்காங்க?
12 பேர் அவங்களுடைய மிலிட்ரி ரேடாருக்கு தப்பிச்சு போனாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி போனாங்க தானே? ஆமாம். ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்கள கண்டுபிடிக்கல. போய் பேங்கிங் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, என்ன விதமான காயின்ஸ் உள்ளே ஆப்ரேட் ஆகுது, மார்க்கெட்டை படிச்சுட்டு கனிகறிகள் தூக்கிட்டு வராங்க, மனுஷால ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஹைட்டு வெயிட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, டீட்டெயில்டு ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு? 40 நாள் தான். ராட்சசர்களே, உங்களுக்கு எங்கள் ஆண்டவர் குத்துக்கிறதே 40 நாள் தான். எங்கள் தாவீது ஸ்டோரியிலே எங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் பேச விட்டார் ஆண்டவர். 41வது நாள் அவன் இல்லை. எங்கள் ஆளுங்க 40 நாள் தான் உன்னை பார்த்தாங்க. 41வது நாள் நீ காலி. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 40 டேஸ் நம்ம தான் இப்போ 2வது 40 டேஸ் போயின்னுக்குது சேக்காடு சர்ச்சில், 3வது 40 டேஸ் நிம்லச்சேரியில் வருது, 4வது 40 டேஸ் ஓஎம்ஆரில் வருது. கர்த்தர் நமக்கு லேண்டை கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 40 days. They were studying, they were searching the land for 40 days. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம சர்ச் பண்ணுறதே கிடையாது. நம்ம தான் சர்ச் பண்ண மாட்டோம், கோச்சிக்குவோம். சர்ச்சிக்க மாட்டோம், என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கோச்சிப்பாங்க. அதுவும் வாலிப பிள்ளைங்க கோச்சிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா. எப்பா நீ இதுக்கெல்லாம் கோச்சிட்டேன்னா நீ எங்கள் லைஃப்பில் மேலே வரப்போகிற. ஆனா ஊனா சொல்லுங்க, ஆனா ஊனா, அதுக்கப்புறம் ஊ எல்லாம் இருக்கு. ஆனா ஊனா உடனே நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், நான் முன்னாடி வர மாட்டேன். அந்த பாஸ்டர் நோ நோ நோ, யூ நீட் டு சர்ச் அண்ட் நாட் கோச். Coachifying is a shortcut to fall down immediately. உடனே நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் சாத்தான் வச்சுக்கிறான். அது என்ன தெரியுமா? கோச்சிக்கிறது. கோச்சிக்கிட்டு வந்துடுறது, கோச்சிக்கிட்டு ஓடிடுறது, கோச்சிக்கிட்டு போயிடுறது. ஆன்னு ஒரு 10 பேர் ஓடுவாங்க. அந்த 10 பேர் காலம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கோச்சிட்டு போனால் கூட சட்டை பண்ண மாட்டாங்க. நான் நிறைய பாட்டிங்கெல்லாம் பார்ப்போம், ஆனால் உனா கோச்சிக்கும். அவங்கள கேரே பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் கேர் பண்ணியிருப்பார், அவரே போயிட்டார். அவங்க அம்மா அப்பா இருந்த வரைக்கும் கேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களே போயிட்டாங்க. இப்போ அது மட்டும் தனியாக இருக்குது, யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, ரோட்டில் நடந்துனுக்குது. நோ, வி நீட் டு சர்ச். வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, யாராவது இந்த கோச்சிக்கிற ஹேபிட்டை வச்சா தயவு செஞ்சு தூக்கி சாத்தாங்கையிலே கொடுத்துருங்கப்பா, உன் சரக்கு எடுத்துன்னு போ, நீ இது காணானோட தான் எடுத்துகிட்டு போ என்று சொல்லுங்கள். 40 நாள் they were searching, they were studying. Because what is their agenda? They want to come up in life. என் வாழ்க்கையில் நான் மேலே வர வேண்டும், இந்த கானானில் உள்ள கனியை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மகனத்து காணிக்க போடும்போது சொன்னேன், நீ தமிழ்நாட்டிலேருந்தே வீட்டிலேருந்தே வெளியே போனதில்லை, ஆனால் ஆண்டவர் உன்னை கொச்சின் கூப்பிட்டு போனார், பிறகு பெங்களூர் கூப்பிட்டு போயிருக்காரு. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஐ எம் ரெடி டு சர்ச் த லேண்ட், டாலரில் காணிக்க போட எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ப்ரே பண்ணேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. ஹல்லேலூயா. ரிட்டர்ன் ஆகாத மகனே, ரிட்டர்ன் ஆகாத. உன்னை போய் தேட அனுப்பினதே கர்த்தர் தான். உன்னை வேலை தேட அனுப்பினது கர்த்தர் தான். உன்னை இன்டர்வியூக்கு அனுப்பினது கர்த்தர் தான். உன்னை படிக்க வச்சது கர்த்தர் தான். நீ பாஸ் பண்ணி அந்த மார்க் வாங்க வேண்டும், நீ பாஸ் பண்ணி அந்த நீட் ஜெயிக்க வேண்டும், நீ பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் உயர்ந்த இடங்களில் ஏற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பாஸ் பண்ணி 6 டிஜிட்டில் 7 டிஜிட்டில் சம்பளம் வாங்க வேண்டும். இதை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. They searched the land for 40 days. After 40 days they are returning. வேலை செய்யலப்பா, searching கே. It is the time of preparation. We need to prepare a lot. Amen. ஜிம்ரான் சொல்லும்போது சொல்லுவார், ஏன் கையில் ஒரு கத்தி கொடுத்துட்டு 5 மணி நேரத்தில் மரம் வெட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் 4 மணி நேரம் கத்தி தீட்டை யூஸ் பண்ணுவேன், 1 மணி நேரம் தான் மரம் வெட்ட போவேன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? கத்தி தீட்டினா தான் மரம் வெட்ட முடியும். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி, இஃப் யூ டோன்ட் சர்ச், யூ cannot win the race. அதிகமாக ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் செய்யலான்றீங்க? மோசே அனுப்பினார். எத்தனை நாள் சர்ச் பண்ணாங்க? மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க, நீங்கள் 30 பேர் கையில் உங்கள் பிஸ்னஸை சேல் பண்ண நினச்சிங்கன்னா, ஆமென், 30 பேரில் 3 பேர் உங்கள் கையில் வாங்கிடுவாங்க. அந்த 3 பேர் வாங்கினாலே போதும். நம்ம ஆளுங்க 30 அதோட ஹெட்டா 40 நாள் சர்ச்சிங். ஆமென். அவங்கவுங்க ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அவங்கவுங்களோட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு பையன் சொல்கிறான், இந்த மேக்ஸ் வாத்தியார் என்னை பார்த்தாலே அடிக்கிறாரு, அவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்ட்டான். இன்னொருத்தர் சொல்லிட்டான், நம்ம ஊருக்காரங்க எல்லாரையும் அடிக்கிறாரு அப்படின்ட்டான். இன்னொருத்தர் சொல்லிட்டான், கணக்கு ஒழுங்காக போடாதவங்களை அடிக்கிறாரு அப்படின்ட்டான். இன்னொருத்தர் சொல்லிட்டான், போட்டாலும் என்னை அடிக்கிறாரு அப்படின்ட்டான். ஆளுக்கு ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க.
அந்த மேக்ஸ் வாத்தியார் ஏன் தெரியுமா அடிச்சுக்கிறாரு? லேட்டாக போனவனை அடிச்சுக்கிறாரு. Are you going to travel with the studies, with their own stories? This is not study, own story. இந்த மாதிரி சொல்கிறவங்களை என்ன சொல்லலாம்? ஓன் கதைகள். வாட் இஸ் த ரியாலிட்டி பிஹைண்ட் இட்? நம்ம பாதி நேரம் பிரச்சனையை தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டோம், புதுசாக ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அதை ஃபேஸ் பண்ணிருப்போம். இன்றைக்கு இதான் நிலை. எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எவ்ரி ஒன் ஹஸ் ரிட்டர்ன். 12 பேரும் பத்திரமா ரிட்டர்ன் ஆனாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். 12 பேரும் சேஃபாக போனாங்க, ஸ்டடி பண்ணாங்க. ராட்சசர்களில் மாட்டல, அவங்களோட சிசிடிவி சர்வேலன்ஸில் மாட்டல, அவங்களோட ரேடாரில் மாட்டல, அவங்களோட பிரச்சனையில் மாட்டல. எதிரிக்கிட்ட யார் கண்ணிலையும் படாமல் போயிட்டு மார்க்கெட்டை பார்த்தாங்க, பேங்க்கை பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, வேறு என்னென்ன ஆகுது, குழுக்களை பார்த்தாங்க, துணி கடையை பார்த்தாங்க, கறி கடையை பார்த்தாங்க, கேஎஃப்சியை பார்த்தாங்க, ஃப்ரைட் ரைஸ் கடையை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு, இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு 40வது நாளிலே திரும்பி வருகிறார்கள். ஆமென். ரிப்போர்ட் ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். ஓகே, நாங்கள் போய் வந்தோம். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் போய் வந்தோம். சொல்லுங்க, நான் போய் வந்தோம். சத்தமா சொல்லுங்க, நான் போய் வந்தோம். போயிட்டு வந்து என்னப்பா ஆச்சு? ஐயோ, அந்த எக்ஸாம்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ்டர். ஆமாம்மா, அந்த பில்டிங்குள்ளே நம்மளை சேர்க்க மாட்டாங்க. ஐயோ, அங்கே போட சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு இறப்பு வாங்குது. ஐயோ, எத்தனை பேர் இந்த மாதிரி ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க? வேலை என்னமோ பெரிய வேலை தாங்க, ஆனால் அது எனக்கு கிடைக்காது. பொய் சொல்லாமல் இந்த மாதிரி பதிலோட எத்தனை பேர் இப்போ உட்காந்துக்கிறீங்க? வெரி குட். எல்லாருமே அந்த மோசே கூட 12 பேர் போனாங்களே, அவங்களோட பெரிய ஆளாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் இருந்திருந்தால் காணான அப்பயே பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேராகவே போய் அந்த ராட்சசரெல்லாம் கூப்பிட்டு அடி உதச்சிருப்பீங்க. ஆம், போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இதோ அதனுடைய கனி, திராட்சை குலைகள். ஆனாலும், அண்டர்லைன் தட் வேர்டு, நெவர்திலெஸ். இங்கிலீஷில் என்னது? நெவர்திலெஸ். ஆனாலும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும். நல்ல காலேஜ் தான், ஆனாலும் ஃபீஸ் ஜாஸ்தி. நல்ல வாத்தியார் தான், ஆனால் அவர் சொல்கிறது புரியவே புரியாது. நல்ல வேலை தான், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல ஊர் தான், அப்பா ஆனால் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. நிறைய சம்பளம் தான், ஆனால் அந்த வேலையை செய்ய முடியாது. எல்லாம் நல்லது தான், ஆனால் என்னால் முடியாது. அங்கே ஓகே தான், என்னால் முடியாது. சர்ச்சுக்கு லேண்ட் வாங்கணும் தான், ஆனால் சம வேலை. பில்டிங் கட்டணும் தான், ஆனால் அதெல்லாம் நம்மளால முடியாது. நெவர்திலெஸ். சொல்லுங்க பார்க்கலாம் தமிழில். ஆனாலும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும். ரைட். அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அல்லேலூயா. எனக்கு வேலை கொடுக்குறாரு பாஸ், ஒரு பயங்கர பலசாலி, அவருக்கு மேலே என்னால் போகவே முடியாது. அந்த பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல நான் முன்னுக்கே வர முடியாது, நான் அடிமையை தான் இருந்திருக்க வேண்டும். இது வந்து ஈஜிப்ட் மென்டாலிட்டி. ஈஜிப்ட்னா தெரியுமா? நான் தான் எஜமான், நீ வேலைக்காரன். நான் தான் மீன் வாங்குவேன், நீ தான் சமைப்ப, நான் சாப்பிடுவேன், நீ மீன் முள்ள சாப்பிடுவேன். இப்படி ஒரு டெக்னிக் அவங்களுக்கு. நான் சாப்பிடுவேன், அந்த பாத்திரத்தை அந்த கழுவுற இடத்துல போடுவேன், நீங்கள் அதை வழித்து சாப்பிடுவீங்க. இப்படி தான் அவங்களோட மென்டாலிட்டி. இன்றைக்கி கர்த்தர் நம்ம மென்டாலிட்டியை மாற்றுவாராங்க. தலைமையில் பைபிளுக்கு சொல்லுங்கள், கர்த்தர் என்னை வாளாய் அல்ல தலையாக்குவார், நான் கீழாய் அல்ல மேலாவேன். விசுவாசத்தோட, கர்த்தர் என்னை வாளாய் அல்ல, நீ தலைமையில் வெறும் கையை வைங்க, நான் வாளாய் அல்ல தலையாவேன், கீழாய் அல்ல மேலாவேன். கர்த்தர் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தருவார். விசுவாசத்தோட ஆமென், 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 ஆமென். இன்னும் சத்தமாக ஆமென், ஆமென், ஆமென். கேட்கல? ஆமென். தம்பி சொல்லு ஆமென், ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென். ஜனங்கள் பலவான்கள். ஆமென். அப்ப நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? நீயும் அந்த 12 பேர்ல ஒரு ஆளா நினைச்சுக்கப்பா. ஐயோ, அந்த ஜனங்கள் பலவான்கள் சொல்லிட்ட பிறகு நீ யாருன்னா என்ன சொல்லுவ? நோஞ்சான்கள். நீங்க யாருங்க? நாங்க நோஞ்சான்கள். நீங்க யாருங்க? வயிறு வலி கேசுங்க. நீங்க யாருங்க? முட்டி வலி கேசுங்க. இங்க வயசானவருங்க. நீங்க யாருங்க? மூச்சு விட முடியாத ஆளுங்க. நீங்க யாருங்க? நானா? பலவீனமானவர்கள். நீங்கள் பலவீனர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதுக்கு தான் இங்க நம்பிக்கையே. ஹல்லேலூயா. அவன் பவர்ல போறான், அவன் பராக்கிரமத்தில் போறான். நீங்கள் கர்த்தருடைய ஆவினாலே போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும்.
முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்ல, நல்ல தங்கங்கள் ரெடி, 1 2 3 கோ. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். பலவானா இருக்கட்டும். அடுத்தது பட்டணங்கள் அரணிப்பானவைகள். ஐயா அங்கெல்லாம் சண்டைக்கே போக முடியாது, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான். அவன் வீட்டு வாசலில் வச்சுக்கிறது ஏஐ டாகுயா. நம்ம டாகாவது அப்படி போன் போட்டால் எடுத்துன்னு போயிடும். இந்த டாக் நம்மளே போன் ஆக்கி விட்டுரும். ஏஐ டெக்னாலஜி வச்சுருக்கான், ஃபுல்லாக சிசிடிவி சர்வேலன்ஸ். ஒரு பூச்சி அசைஞ்சா கூட அந்த அந்த ஏஐ டாக் போய் அடிச்சிடுது. நம்ம போக முடியாது. அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, வெரி லார்ஜ். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இப்போதான் மீதியெல்லாம் கூட ஓகே, ஆனால் யார் இருக்கிறாங்களா? அந்த ராட்சசர்களையும் கண்டோம். ஒரு ஒரு ஊர்லேயும் தலைவராக யார் இருக்கிறது? கவுன்சிலர் யார் இருக்கிறது? துணைத் தலைவர் யார் இருக்கிறது? மொத்தமே அவங்க தான். அவர்களையும் கண்டோம். யார் யார் குடியிருக்காங்களா? 29 வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு, கிளி வந்துருச்சு. ஏரோப்ளைனை விட்டு இறங்க போகிறோம், என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? இறங்கக்கூடாது. நம்ம ஏரோப்ளைன்னா ஃபியூவல் மட்டும் போட்டுன்னு ஓடிடலாம், இல்லைனா போய் பக்கத்து ஊரில் இறங்கிடலாம். இது 40 வருஷம் பாலைவனத்தில் கடந்து வந்திருக்காங்க. திரும்பி போனால் எங்கே போகணுன்னே தெரியாது. ஒரே வழி தான் இருக்குது, ஒன்று ராட்சசங்கையில் சாகணும், இல்லை ராட்சசனை சாகடிக்கணும். நீங்கள் கூட திரும்பி 2024 பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த பக்கமே போயிட்டுருக்கலாம் போலே, இந்த வீடு கட்டாமல் இருந்திருக்கலாம் போலையே, இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் போலையே, இந்த கோர்ஸில் சேராமல் இருந்திருக்கலாம் போலையே, பெசாமல் திரும்பிடலாமான்னு பார்த்தா திரும்பியே போக முடியவில்லை. 2025 நமக்கு முன்பாக நிற்குது. நீயா நானா என்ற ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க. உங்களுக்காக கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, திறக்கப் போவதே இல்லை. நீங்கள் அதை திறந்தாக வேண்டும். ஒருவனும் பூட்டக்கூடாது, அப்படி திறக்கிற தேவன் உங்களுக்காக திறந்தாக வேண்டும். கரைத்தனையா? ஆண்டவர் இறங்கி திறந்தாக வேண்டும். 12 பேரில் 10 பேர் ஃபிக்ஷன் பேசினாங்களா, கட்டுக்கதை பேசினாங்களா. நான் இதை கட்டுக்கதைன்னு சொல்ல மாட்டேன், சொந்த கதை பேசினாலும். மனிதனின் பார்வையில் அவைகள் சரிதான், விசுவாசத்தின் பார்வையில் அது தவறு. நம்மளால் ரெண்டும் பேச முடியாது, விசுவாசமும் பேசின்னு அவிசுவாசமும் பேசி. காலேப் கூட ஜோஷுவா கூட போன மீதி 10 பேர் ரைட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ரைட்டாக பேசுகிறாங்க. உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் உங்களை ரைட்டாக பேச கூப்பிட்டாரா, விசுவாசமாக பேச கூப்பிட்டாரா? ரைட்டு 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 பேச கூப்பிட்டாரா, விசுவாசமாக பேச கூப்பிட்டாரா? இஸ்ரேல் 40 வருஷம் பயணம் பண்ணிட்டு போய் கானானில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ரைட்டாக பேசியிருந்தா செட் ஆகுமா, விசுவாசமாக பேசினா செட் ஆகுமா? இஸ்ரேலர்களே, தினந்தோறும் காலையில் விசுவாசத்தில் சாப்பிட்டீங்களா, ரைட்டாக சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தில் சாப்பிட்டோம். இஸ்ரேலர்களே, காடை சாப்பிட்டீங்களா, ரைட்டாக சாப்பிட்டீங்களா, விசுவாசத்தில் சாப்பிட்டீங்களா? இஸ்ரேலர்களே, 40 வருஷம் ஒரு செட்டு துணியை வச்சுட்டு நடந்து வந்தீங்களே, விசுவாசத்தில் நடந்ததா, ரைட்டாக நடந்ததா? உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நீங்க ரைட்டு சொன்னதை பண்ணாரா, கிருபையா விசுவாசத்தில் காப்பாற்றினாரா? 2025 ஆண்டு அந்த ஏனாக்கியரும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் தான் தருவார். You need to decide. ஹல்லேலூயா. டிசைட் பண்ணிட்டாயா, நான் விசுவாசத்தில் தான் போறேன்றவங்க அப்படியே எழுந்து நின்று ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் எழுந்திக்கிறீங்க பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்கோம், த ஃப்ரூட் குரூப், பழத்தை ஜெயிக்கிற கூட்டம். ஆஹா, ஆமென். பத்தாது, பழத்தை ஜெயிக்கிற கூட்டம், பழத்தை ஜெயிக்கிற கூட்டம், ராட்சசர்களை எதிர்க்கிற கூட்டம், கனி கொடுக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. முடிவு எடுத்துட்டீங்களா? ராங் ஆன்சர்னு ஒன்றுக்குது, ரைட் ஆன்சர்னு ஒன்றுக்குது, ஃபெய்த் ஆன்சர்னு ஒன்றுக்குது. ராங் ஆன்சர்ன்றது குழியிலே கிடக்கிறது, ரைட் ஆன்சர்ன்றது மேலே கிடக்கிறது, ஃபெய்த் ஆன்சர்ன்றது வானத்தில் பறக்கிறது கழுகு போல. எந்த வழி உங்களுக்கு வேணும்? நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த முட்டி வலி இப்போ சரியாகும். நீங்கள் ரைட்டாக பேசினுக்கிறீங்க, வயசாயிடுச்சு, அது முட்டி தேஞ்சிரும்யா. உன்னை ரைட்டாக பேசுவதற்காக உன்னை அழைக்கவில்லை மகனே, விசுவாசத்தோடு பேசும்படியாக. எத்தனை விசுவாசத்தை விடாமல் இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. கனி வேணுமா?
கனி வேணுன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா? போட்டாங்களா? அவனோட ஃபைட் பண்ணோம். இப்போ கை மேலக்குதா கீழக்குதான்னு பார்ப்போம். ஐயா அது கை கீழ்ந்துச்சு. கனி வேணுன்றவங்களாம் கை தூக்குங்க. அவன் கூட ஃபைட் பண்ணோங்க. கை மேலே இருக்கா கீழே இருக்கா? ஃபைட் பண்ணுவீங்களா? வெல்ல முடியும், வெல்ல முடியும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வெல்ல முடியும். சொல்லுங்க, என் பிரச்சனை ஜெயிக்க முடியும், என் கடனை ஜெயிக்க முடியும். எனக்கும் சேலஞ்ச் தான், இந்த சர்ச்சுக்கு ஒரு லேண்ட் வாங்க முடியும், என்னால முடியும். உங்களால வீடு கட்ட முடியும், அந்த வேலை வாங்க முடியும் மகளே, அந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், அந்த கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும், உன் மகனை ரட்சிப்புல வழிநடத்த முடியும், உன் முட்டி வலி சரியாக ஆமென் சொல்லுங்க. ராட்சசர்களை வெல்ல முடியும். You can conquer the giants. உட்கார்ந்துங்க. ஹல்லேலூயா. உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்தேன், உங்களோட டிசிஷனை பார்த்தேன். விசுவாசத்தினால் ஜெயிப்பேன். சொல்லுங்க, விசுவாசத்தினால் ஜெயிப்பேன். நீங்களாம் சொல்லணும் முன்னாடி இருக்கிறவங்க. ரெடி? விசுவாசத்தினால் ஜெயிப்பேன், விசுவாசத்தினால் பிழைப்பேன், விசுவாசத்தினால் ஜெயிப்பேன். ஆமென். இந்த 12 பேர் போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த 12 பேரில் 10 பேர் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. நடுவில் கேலப் எழுந்து ஒரு சவுண்ட் விட்டாப்புல. ஆமென். நம்ம மைண்டில் 90% நெகட்டிவ் வாய்ஸ் தான். சண்டேவா இன்னைக்கு? அப்போனா சனிக்கிழமை தூக்கமே வராத. என்ன வராதா? ஒருத்தர் சொல்கிறார், நாளைக்கு சண்டேனா இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது எனக்கு, காலையில் வரைக்கும் காலையில் தான் தூக்கம் வரும் சொல்கிறானா? நாளைக்கு எக்ஸாமா, அன்றைக்கி நைட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடும் பாருங்க எங்கள் வீட்டில். நாளைக்கு எக்ஸாமா, நான் படிச்சதெல்லாம் மறந்துடும், எனக்கு மறந்துடும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வாய்ஸ். த நெகட்டிவ் வாய்ஸ் இஸ் ஆப்ரேட்டிங் இன்சைட் யூ. சாத்தா ஒன்றும் 4 கொம்பு 7 கொம்பு 10 தலைலாம் விட்டுட்டு நேரில் வந்து நிற்கல, அவன் மனதில் வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், நீ சர்ச்சுக்கே போவாதடா, அங்கெல்லாம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்கிட்ட வாடான்னு பாவத்தில் கூப்பிட்டு போகிறான். நெகட்டிவ் வாய்ஸ். யூ நீட் டு சைலன்ஸ் த நெகட்டிவ் வாய்ஸ். மூளையில் கை வைங்க பார்க்கலாம். நெகட்டிவாக பேசுகிற சாத்தானே, தைரியமாக அடிங்க அவனை. அவன் பேரே சொல்ல மாட்டீங்களே, துணிச்சல அவன் பேரை சொல்லு. டேய் சாத்தானே, நெகட்டிவாக மனதில் பேசுகிற சாத்தானே, உன்னை கடிந்து கட்டி பாதாளத்தில் போடுகிறேன். நான் கனி கொடுக்கிற குழுவு, நான் ஃப்ரூட் குரூப். இயேசுவின் நாமத்தினாலே கனி கொடுப்பேன், ராட்சசனை ஜெயிப்பேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன். சைலன்ஸ் த நெகட்டிவ் வாய்ஸ் நவ இன் ஜீசஸ் நேம். ஆமென். சைலன்ஸ் பண்ணிட்டீங்களா? சைலன்ஸ் பண்ணிட்டீங்களா? சைலன்ஸ் பண்ணோம். இந்த நெகட்டிவ் வாய்ஸ் தான் அவங்கள பலரை பார்த்து சொல்லுது. 30 லட்சம் பேர் இஸ்ரவேலர்கள் கால் வைக்க போகிறாங்க. 10 பேர் போவாது அப்படின்னு சொல்கிறானா, இந்த 30 லட்சம் பேரில் ஏறக்குறைய 80% பீப்புள் போவாதுன்னு சொல்கிறான். 20% பீப்புள் தான் விசுவாசத்தை ரைஸ் பண்ண போகிறாங்க. இவங்க விசுவாசத்தில் போகிறதுல அவனுங்க சாப்பிட போகிறானுங்க. நீ அவிசுவாசத்தோடு போகனா என்றால் என் மகனே என் மகளே, கர்த்தரால் கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. பாடுபட்டு ஜெயிப்பீங்களா ராட்சசங்கையில்? கிடையவே கிடையாது. கர்த்தரோடு தான் செல்ல வேண்டும். சைலன்ஸ் த நெகட்டிவ் வாய்ஸ். எத்தனை பேர் சைலன்ஸ் பண்ண போகிறீங்க? நம்ம புரிஞ்சுக்கணும். லிசன் பண்ணுங்கள். நான் ஒன்று பண்ணால் என் ஆண்டவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னா, எது நடுவில் வந்தாலும் நான் ப்ரொசீட் பண்ணுவேன். எது? அப்படி தான் ஓஎம்ஆர் ஊழியம் பண்ணுறோம், அப்படி தான் சபை நடத்துகிறோம். ஏன்னா மனசு சொல்லுது, போவாத, சபையை நிறுத்திரு, உன்னால் வாடகை கொடுக்க முடியாது, உன்னால் ஊழியம் பண்ண முடியாது, உன்னால் இந்தி சபை நடத்த முடியாது, உன்னால் ஓஎம்ஆர் நடத்த முடியாது. நான் நினச்சிப்பேன், என் ஆண்டர் ஒன்று போட்டார், இதை சைலன்ஸ் பண்ண வர வாய்ஸை தான் நான் சைலன்ஸ் பண்ணுவேன் தவிர ஆண்டருடைய வாய்ஸை நான் சைலன்ஸ் பண்ண மாட்டேன். டோன்ட் சைலன்ஸ் தட் குட் வாய்ஸ். ஆண்டவர் போல்டாக ஸ்ட்ராங்காக பேச மாட்டார். சாத்தான் தான் ஆரன் வச்சு காதில் அடிப்பான். ஆண்டவர் பொலைட்டாக பேசுவார். சாமுவேலே சொல்லுங்க பார்க்கலாம், சாமுவேலே சாமுவேலே. அவன் பொலைட் வாய்ஸை பார்த்து தாத்தா கையில் போய், தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையப்பா. பிறகு ஆண்டவர், சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு திரும்பி போய், தாத்தா கூப்பிட்டீங்களா? தாத்தா சொல்லிட்டாரு, இந்த முறை கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். திரும்பி கூப்பிட்றா, சாமுவேலே சாமுவேலே. முட்டி போட்டான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். உங்கள் அம்மா குழந்தை இல்லாமல் உன்னை பெற்றுச்சிரா. உங்கள் அம்மாவோட ப்ராப்ளத்தையும் நான் தான் சால்வ் பண்ணி வச்சேன். நீ இன்றைக்கி பிறந்து இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்க, நாளைக்கு நீ தாத்தாவாயிடுவ, உன் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, எல்லார் ப்ராப்ளத்தையும் நான் தான் சால்வ் பண்ணி வைப்பேன். நான் சொல்கிறது நீ கேட்பியா? அவர் தலைமுறைகளின் தெய்வன்.
நம் தாத்தா பாட்டியை நடத்தி, நம் தாய் தந்தையை நடத்தி, நம்மை நடத்தி, நம் வம்சங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் சத்தத்தை நம்ம சைலன்ஸ் பண்ணக்கூடாது. சாத்தானுடைய சத்தத்தை தான் சைலன்ஸ் பண்ணும். கேலப் எழுஞ்சிட்டார். கேலபோட ரெஸ்பாண்ட் பாருங்கள். 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, மேட் பீப்புள் டு சிட். அந்த அரங்கம் எப்படி இருந்துருக்கணும் பாருங்க. இந்த போன 12 பேர் வந்து சாதாரண பீப்புளில் ஏஜென்ட்ஸ். என்ன ஏஜென்ட்டு? நீங்கள் தான் சொன்னீங்களே, மொசாட் ஏஜென்ட்ஸ். புத்திசாலியா இல்லையா? விசுவாசம் இல்லாத புத்திசாலிகள். அரங்கம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. மோசே தாத்தா அமர்ந்து கொண்டிருக்கிறார். மோசே தாத்தா போயிட்டு வந்தவர்களை பேசும்படி சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் மைக்கெலாம் அன்றைக்கி எந்த உட்கார வச்சிருப்பாரு. Now I request Shammua, the son of Zakur, Reuben, to come and speak அப்படின்னு இருப்பார். இப்பொழுதும் கூட ரூபன் கோத்திரத்தை சார்ந்த சக்குவாரின் குமாரன் சம்முவா பேசுவார் அப்படின்னும் போது சம்முவார், ஐயோ அங்கே ராட்சசம் இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, எனக்கு இருக்கிறாங்க, ஐயோ நம்ம போனால் சத்துருவோம் போது ஜனங்கண்ணா இருக்கும். டெரிஃபை ஆயிருக்கும். திராட்சை பழனமோ பெருசு தான், திராட்சை பழனமோ பெருசு தான், அதை காவல் காக்கிறானே. அவகையில் AK-47 இருக்கு, சுடுகிறான், கொலை செய்கிறான். சிமியோன் கோத்திரத்திலிருந்து ஓரியின் குமாரன் சாப்பாத் இப்பொழுது பேசுவார். நான் நினைக்கிறேன் கீழே தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல. என்னங்க எனக்கு என்னை பார்த்து பயந்து போயிட்டான். அப்படியே 10 பேர். லாஸ்ட்டாக 11ஆவது ஆள் வந்தது. எப்புனேவின் குமாரன் காலேபை பேசும்படியாக அழைக்கிறேன் போது எல்லாம் எழுந்து போயிடுச்சு. காலேப் கையில் மைக் வரும்போது சொன்னார், ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் மெசேஜ் கேளுங்க, தூக்குகிறவர்களை எழுந்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இங்கே உங்கள் கண்களை திறந்து பாருங்க அப்படின்றது போல எப்புனேவின் குமாரனாகிய காலேப், the first person to speak in faith. எதனா பேசுகிறவங்களா இருக்காதீங்க பிள்ளைகளா, விசுவாசமாக பேசுகிறவங்களா இருங்க. என்னத்தையாவது பேசுகிறவங்களா இருக்காதீங்க, விசுவாசத்தை பேசுகிறவங்களா இருங்க. ஜனங்களை அமர்த்தினான். He made all the people to sit. What is the real leadership quality? To make people to sit in front of God is the real leadership quality. ஜனங்களை ஆண்டவர் காலில் உட்கார வைக்கிறீங்களே, அதுதான்ப்பா உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி. ஜனங்களை சிதறடிப்பதல்ல, ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கல்ல, சபைக்கு விரோதமாய் பேசுவதல்ல, குழப்பத்தை உண்டு பண்ணுவதல்ல. நீங்கள் லைஃப்பில் ரியல் லீடராக மாறணும்னு நினச்சிங்கன்னா ஜனங்களை கர்த்தர் காலில் உட்கார வச்சு அவர் சொல்கிறத கேட்க வைங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து ப்ராமிஸ் பண்ணுறேன், நீங்கள் வெளி உலகத்திலே லீடர் ஆகலாம். He made everyone to sit. சும்மால காலேப் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். அமர்த்தி சொன்னான் முதல் வார்த்தை, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கைதட்ட மாட்டீங்களே, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். We will go up at once and possess it. ஹினா காலேப், நீ ஓவரா பேசுற. ஹலோ, 40 வருஷமா நம்ம பலத்திலேயே வந்தோம், அவர் பலத்தில் வந்தோம்ல, அதே தேவன் நம்மை பலப்படுத்துவார். 10 வருஷமாக அந்த திருச்சபையை நடத்தின தேவன், வாடகை இடத்துல நடத்தின தேவன் தான் இந்த 11ஆவது வருஷம் சொந்த இடத்துலையும் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10 வருஷமாக வேலை இல்லாத உங்களை இந்த 11ஆவது வருஷத்தில் சொந்த வேலையில் நடத்துவார். இந்த 10 வருஷம் கடனிலும் உங்களை நடத்தின தேவன் 11ஆவது வருஷம் கடன் இல்லாமல் நடத்துவார். 10 வருஷம் முட்டி வலியோடு இருந்த உங்களை இந்த 11ஆவது வருஷம் கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நடத்துவார். தம்பி சொல்லு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். சத்தமாக கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். சொல்ல மாட்டீங்களா எனக்காக? திருச்சபையை கர்த்தர் 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 கர்த்தர். நாம் அதை எளிதாய் ஜெயம் கொள்ளலாம் என்றார். எப்படி ஜெயிக்கலாம்? எப்படி ஜெயம் கொள்ளலாம் சொல்லுங்க? எளிதாய், எளிதாய். we all can overcome it easily. எளிதாய் we will be able to overcome it. Amen. 10 நெகட்டிவ் வாய்ஸ், ஒரு பாசிட்டிவ் வாய்ஸ். தேவன் தான் ராட்சசர்களை முறியடிக்க போறார். இப்போ அது நம்புவீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் தான் முறியடிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நீங்க பரீட்சை எழுத போறீங்களா, அப்ப தேவன் தான் ஹெல்ப் பண்ண போறார். இப்போ கூட ஜெயிக்க மாட்டீங்களா? உங்க கடன் பிரச்சனை நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, கர்த்தர் தான் ஜெயிப்பார். மந்திரம் தந்திரம் வேலை செய்தல, நீ சண்டை போட போறதில்ல, கர்த்தர் சண்டை போட போறார். இப்போது நம்புறியா? உங்கள் பலவீனத்தில் உதவி செய்ய கர்த்தர் வர போகிறார். இப்போது நம்புவீங்களா?
தேவனால் ராட்சசர்களை வெல்ல முடியும் என்று நம்பினார்களாம். அல்லேலூயா. பிறகு நமக்கு ஸ்டோரி தெரியும். இந்த டீமை எப்படி ஆண்டவர் போட்டால் தெரியுமா? ராட்சசர்களை யோசுவாவும் அவரும் நின்று சண்டை போட்டதில் ஏற்கனவே 31 ராஜாக்களை மட்டும் கொண்டு இருக்காங்க. ராஜாக்கள் மட்டுமா ஏனாக்கேன்னு இருந்தான் ஊரே. ஆமேன். நமக்கு தெரியும் அதில் ஃபேமஸ் பேட்டில் வந்து எரிகோ தான். எரிகோ வந்து ராட்சசர் கூட டைரக்ட் காம்பேக்டாக ஆண்டவர் வைக்கல. 7 நாள் சூஸ் பண்ணார். எத்தனை நாள்? முதல் நாள் எரிகோ ஒரு முறை சுற்றி வர சொன்னார். பெரிய பட்டணம். காலையில் கிளம்புனா நைட்டாக வந்து சேர்ந்தாங்க. 2வது நாள் ஒரு முறை, 3வது நாள் ஒரு முறை, 4வது நாள் ஒரு முறை, 5வது நாள் ஒரு முறை, 6வது நாள் ஒரு முறை, 7வது நாள் 7 முறை சுற்ற விட்டார். ஜனங்களுக்கு காலெல்லாம் வீங்கி போச்சு, நிற்க கூட தெம்பில்லை. இந்த 7வது நாள் 7 ரவுண்ட் நடந்துட்டு ஜனங்க விழுந்துருச்சு. ஜனங்க மட்டும் விழல, மதில் உள் பக்கமாக விழுந்துருச்சு. விழுந்து எல்லா ராட்சசனும் ரெடியாக இருக்கிறான் சண்டைக்கு. மதில் மேலே அத்தனை பேரும் செத்துட்டான். ஒரு ராட்சசனை கூட டைரெக்டாக இஸ்ரவேலர்கள் காம்பேக்ட் பண்ணல, தானாகவே செத்து போனாங்க. உங்கள் பிரச்சனை உங்களை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தாவீதும் கோலியாத்தை ரெஸ்லிங்காக பண்ணாங்க. அவன் பேச்சு தாவீது காதில் விழுறதுக்குள்ள கோலியாத்து காலி. சாத்தான் உங்களை தொடவே முடியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். சாத்தான் என்னை சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் என்னை தொடவே முடியாது. சாத்தானுடைய சதி என்னை தொடவே முடியாது. கர்த்தர் ஜெயத்தை தருவார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? நீங்கள் தான் அந்த காலேப், விசுவாசமாக பேச போகிற காலேப். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி அந்த 40% பேரை கர்த்தர் எனக்கு தரேன்னு சொன்னார். அது நீங்கள் தான். அப்படியே ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடலாம். வேறு எதுவும் பேசாதீங்க. அப்படியே சரண்டர் ஆகிடுங்க கர்த்தர் கையில். உங்களால் ராட்சசர்களை வெல்ல முடியும். உங்கள் பிரச்சனைகளை வெல்ல முடியும். இந்த மெசேஜை கொஞ்சம் சீரியஸாக எடுங்களேன். மெசேஜை கேட்டுட்டு போகாதீங்க. ராட்சசர்களை நீங்கள் ஜெயிக்கவில்லை என்றால் கனி கிடையாது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடையாது. அந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடையாது. இந்த பெரிய பெரிய ராட்சசர்கள் போல நிற்கிற அந்த மலைகளை நீங்கள் தாண்டவில்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடையாது. டிசைட். You are afraid. Are you afraid of the giants or you want to have the fruit? ஜெயண்ட்டை பார்த்து பயந்து ஊழியத்தை விட்டு போறீங்களா? இல்ல, ஆண்டவர் என் தலையில முத்து வைக்க போறாரு, அதனால ஊழியம் செய்ய போறேன்னு ஊழியத்துக்கு வர போறீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதபடி உலகத்தை பார்த்து ஐயோ நான் உலக வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், ஆண்டவரை விட்டுட்டு போறீங்களா? இல்ல, ஆத்துமாக்கள் இருக்கிற கனிகளை சேர்ப்பது கர்த்தருக்காக வர போறீங்களா? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ கனிகள் பின்பதாக போக வேண்டும். கோலியாத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நீ ஒரு நாள் இந்த நாட்டினுடைய மன்னனாக வேண்டும். தாவீது, நீ தாவீது என்றால் இந்த நாட்டினுடைய மன்னனாய் மாற வேண்டும். அதற்கு யுத்தம் இன்றைக்கு துவங்கி விட்டது. You need to fight the battle, David. You need to fight the Goliath. நீ கோலியாத்துக்கு முன்பாக யுத்தத்தில் இருக்க வேண்டும். If you are Joshua, நீ யோசுவா என்றால் 31 ராஜாக்களை சங்கரிக்க வேண்டும். நீ மோசேவாய் இருந்தால் பெரும் படை எழுப்ப வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு கர்த்தர்களை அர்ப்பணிப்போம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர்
என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் சொன்னது என்ன தெரியுமா? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. உங்களை எதிர்த்த சாத்தான் ஒரு பவரோட ஆபரேட் பண்ணால, அது போயிடுச்சு. கோலியாத்தை 40 வருஷம் காத்த அந்த ஜாண்டிசம் 41ஆவது நாள் போயிட்டது. ஏன் தெரியுமா? இங்கே கர்த்தர் வந்திருந்தார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சதிகளை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். என் கூட சொல்லுங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். பிள்ளைங்களா சொல்லுங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சொல்லு மகளே, மகனே சொல்லு, அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சொல்லுங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை நடத்துவார். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, I am willing to fight the battle. ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை, நீங்கள் கெட்ட போராட்டம் போராட போகிறதில்ல, நல்ல போராட்டம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை வாங்க மாட்டீங்க, பாவைகளுடைய வழியில் நிற்க மாட்டீங்க, பரியாசம் சொல்கிற பேச்சை கேட்காம கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருந்து ஜெயிக்க போகிறீங்க. மகளே, மகனே, அது நடக்காதுன்னு சாத்தான் சொல்லுவான். அதுதான் நடக்கும். சொல்லுங்க, அதுதான் நடக்கும். என் கர்த்தர் வழியில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு சொல்லுங்க. என் கர்த்தர் வழியில் எனக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு சொல்லுங்க. என் கர்த்தர் வழியில் எனக்கு 7 டிஜிட்ல சம்பளம் உண்டு, ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தர் வழியில் எனக்கு ஆரோக்கியம் உண்டு, ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தர் வழியில் எனக்கு நல்ல வேலை உண்டு. என் கர்த்தர் வழியில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதோ நல்ல போராட்டம் போராட ஆயத்தமாகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் செய்த ஜெபத்தை கேட்டு இவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நீ நடத்துவீராக. உம்மை விசுவாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லம்மா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.